வெல்வெட் விவாகரத்து 1992 நவம்பர் 25 செக்கோஸ்லோவாக்கியாவின் கூட்டாட்சி சட்டமன்றம் நாட்டை அமைதியான முறையில் செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா என பிரிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தது. இது வெல்வெட் விவாகரத்து என்று அழைக்கப்படுகிறது. செக்கோஸ்லோவாக்கியா என்பது முதலாம் உலகப் போரில் ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு செக் மற்றும் ஸ்லோவாக் பிராந்தியங்கள் இணைந்து 1918 ஆண்டில் உருவான நாடாகும். இது செக் மற்றும் ஸ்லோவாக் ஆகிய இரு முக்கிய இனத்தவர்களை ஒன்றிணைத்தது. செக் மற்றும் ஸ்லோவாக் மக்கள் மொழி மற்றும் கலாச்சார ரீதியாக நெருக்கமாக இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக அவற்றின் வரலாறு வேறுபட்டது. 1938 ஆண்டில் ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கியாவின் ஜெர்மானியர்கள் அதிகம் வாழும் சுடேட்டன் லேண்டை மியூனிச் ஒப்பந்தத்தின்படி கைப்பற்றினார். பின்னர் 1939 ஆண்டில் எஞ்சியிருந்த பகுதிகளையும் ஜெர்மனி முழுமையாக ஆக்கிரமித்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் யூனியன் படைகள் நாட்டை விடுவித்ததால் செக்கோஸ்லோவாக்கியா நாடு மீண்டும் உருவானது. 1948 சோவியத் ஆதரவுடனான கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற புரட்சியின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியது. இதையடுத்து நாடு பொது உடைமை அரசாக மாறியது. 1968 அலெக்சாண்டர் டூப்செக் தலைமையில் ஜனநாயக சீர்திருத்தங்கள் தொடங்கின. சோசலிசம் வித் எ ஹியூமன் ஃபேஸ் என்பதை அடிப்படையாக கொண்டு டூப்செக் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். தணிக்கை முறைகள் குறைக்கப்பட்டு கருத்து சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டது. கலை, இலக்கியம், பத்திரிகை துறைகள் சுதந்திரமாக செயல்படத் தொடங்கின. தொழில்துறையும் நாட்டின் உள்ளக பகுதிகளும் சுயாதீன முடிவுகளை எடுக்க அனுமதிக்கப்பட்டன. இந்த மாற்றங்களை ஆபத்தாக கருதிய சோவியத் தலைமையிலான வார்சா உடன்படிக்கை நாடுகள் 1968 ஆண்டு பெரும் படையுடன் செக்கோஸ்லோவாக்கியாவுக்குள் புகுந்து டூப்செக்கை அதிகாரத்திலிருந்து அகற்றின. இதையடுத்து நாடு மீண்டும் கடுமையான கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் வந்தது. 1969 ஆண்டில் நாடு இரண்டு சமமான அங்கங்களான செக் சோசலிச குடியரசு மற்றும் ஸ்லோவாக் சோசலிச குடியரசு என பிரிக்கப்பட்டு ஒரு கூட்டாட்சி குடியரசாக மாற்றப்பட்டது. 1989 ஆண்டில் வெல்வெட் புரட்சி எனப்படும் அமைதியான வெகுஜன போராட்டங்களின் மூலம் பொது உடைமை ஆட்சி முடிவுக்கு வந்தது. பொது உடைமைக்கு பிந்தைய பொருளாதார சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் இரு பகுதிகளுக்கும் இடையே வேறுபாடுகள் இருந்தன. செக் பகுதி விரைவான சந்தை பொருளாதார சீர்திருத்தங்களை விரும்பியது. ஆனால் ஸ்லோவாக்கியா பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்க மெதுவான அணுகுமுறையை விரும்பியது. செக் தலைவர்கள் பிராந்திய சுயாட்சிக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுத்து வலிமையான மைய கூட்டாட்சியை விரும்பினர். ஆனால் ஸ்லோவாக் தலைவர்கள் தங்கள் சொந்த பிராந்திய கட்டுப்பாட்டையும் அதிக அதிகாரத்துடன் கூடிய ஒரு தளர்வான கூட்டமைப்பையும் விரும்பினர். இதையடுத்து செக் மற்றும் ஸ்லோவாக் தலைவர்கள் நாட்டை பிரிப்பதற்கு முடிவு செய்தனர். செக்கோஸ்லோவாக்கியாவின் அதிபரான வெக்லாவ் ஹாவெல் பிரிவதை தவிர்க்க முயன்றாலும் அவரது முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதையடுத்து செக் மற்றும் ஸ்லோவாக் நாடாளுமன்றங்களில் நடைபெற்ற பல மாத விவாதங்களுக்கு பிறகு 1992 நவம்பர் 25 அன்று செக்கோஸ்லோவாக்கியாவின் கூட்டாட்சி சட்டமன்றம் அதிகாரப்பூர்வமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்படி செக்கோஸ்லோவாக்கியா நாட்டை 1993 ஜனவரி 1 கலைப்பது என்ற சட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டனர். சண்டையின்றி ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடப்படாமல் ராணுவ மோதல்கள் இல்லாமல் அமைதியான முறையில் இரு பகுதிகளும் பிரிந்தன. இதன் காரணமாகவே இது வெல்வெட் விவாகரத்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெல்வெட் விவாகரத்தின் மூலமாக செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா குடியரசு என இரண்டு புதிய நாடுகள் பிறந்தன.